செஸ்ல டச் பீஸ் ரூல்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எந்த காயின முதல்ல தொடுறீங்களோ, அந்த காயின மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். வேற எந்த காயினும் மூவ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ராணிய டச் பண்றீங்க. ராணிய டச் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பிஷப்ப டச் பண்ணீங்கன்னா, கட்டாயம் பிஷப்ப மூவ் பண்ணக்கூடாது. இந்த ராணி எங்கெங்கெல்லாம் லீகலா ஆப்ஷன் இருக்கோ, அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாமே தவிர, இதை தவிர வேற எந்த காயினையும் நீங்க டச் பண்ணக்கூடாது. இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்போ இந்த ராணியை மூவ் பண்றீங்க. அப்படியே கொண்டு போய் நேரா போறீங்க. இப்போ இந்த இடத்துல பிளேஸ் பண்றீங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்டாக் ரெடியா இருக்கு குதிரை. ஐயோ தப்பா வச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்படி ரிவர்ட் பண்ண முடியாது. ஒரு இடத்துல வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்து ஆப்போனன்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த காயினை வேற எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்போ உங்க டர்ன், நீங்க ஒயிட் நீங்க தான் மூவ் பண்ணணும். நீங்க உங்க காயினை டச் பண்றதுக்கு பதிலு ஆப்போனன்ட் காயினை டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், இந்த சிப்பாயை டச் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் நீ அதை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். நேராக கொண்டு போய் இதை அட்டாக் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணி தான் ஆகணும். டச் பண்ணிட்டோம்னா அதை நம்ம கேப்சர் பண்ணணும். லீகலா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா. ஒருவேளை அதுக்கு பதில் இப்போ இதை டச் பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்பவும் இந்த ராணி வச்சு தான் அட்டாக் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த சிப்பாயை நீங்க கேப்சர் பண்ணணும். லீகலா எந்த காயின் ஆப்ஷன் இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். அப்போ இந்த குதிரையை வச்சு கூட பண்ணலாம். ஒருவேளை தவறுதலா இப்போ இதை போய் டச் பண்றீங்க, இல்ல இந்த யானையை டச் பண்றீங்க, அதாவது லீகலா ஆப்ஷனே இல்லை அப்படின்னா அதை நீங்க கேப்சர் பண்ண அவசியம் இல்லை. அதை வந்து எக்ஸப்ஷனல், அதை வந்து தொட்டா கூட பிரச்சனை இல்லை. நீங்க உங்க காயினை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இந்த ரூல் எப்பவும் சேஞ்ச் ஆகும்னா, ஒருவேளை இப்போ பிளாக்கோட டர்ன், பிளாக் மூவ் பண்ணணும், தவறுதலா இந்த ரூக்ல கை வச்சுக்காதுங்களா, ரூக்கு கை வச்சா அப்போ இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து மூவ் பண்றதுக்கு லீகலா ஆப்ஷனே இல்லை. அதனால அந்த கேஸ்ல மட்டும் இக்னோர் பண்ணிக்கலாம். ஒருவேளை தவறுதலா இந்த சிப்பாயில கை வச்சாலும், இந்த சிப்பாயில கை வச்சாலோ இல்லைன்னா தெரியாம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ண மட்டும் அந்த சமயத்துல அவர் ரிவர்ட் பண்ணிடலாம். என்ன காரணம்னா, இங்க ஆல்ரெடி பின் ஆயிருக்குது. ஸோ இந்த சமயத்துல இவருக்கு லீகலா மூவ் பண்றதுக்கு இடம் இருந்தால் கூட இப்படி மூவ் பண்ணா நம்ம நேரா போய் அட்டாக் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம், எப்ப நீ தப்பா மூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, ரிவர்ட் பண்ணிட்டு அவருக்கு இல்லீகல் மூவ் 1 கொடுக்கப்படும். ஒரு கேம்ல 2 டைம் இல்லீகல் மூவ் ஆனோம்னா நம்ம கேம் வந்து அவுட். சில நேரங்கள்ல போர்டுல இருக்கிற காயின் கொஞ்சம் அப்படியே ஏதாவது தள்ளி வேற எங்கேயாவது இருக்கும். அதாவது சென்ட்ரல் பாயிண்ட்ல இல்லாம கொஞ்சம் விலகி இருக்கும். நீங்க அதை சரி பண்ணணும்னா நீங்க ஆப்போனன்ட்ட சொல்லணும், பர்மிஷன் கேட்கணும். அட்ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த காயின் எங்க போடணுமோ அங்க மூவ் பண்ணிக்கலாம். ஆனா உங்க டர்ன் இருக்கும்போது மட்டும்தான்.